இந்த நாளிலும் அந்த தியானத்துக்கு அந்த எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் அதிகாரம் 2 வசனங்கள் 42 முதல் 47 வரை. Acts chapter 2 verse 42 to 47. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோத்தியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். கனியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த நாளிலும் அப்பா நீங்க கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வார்த்தைகள் யாவும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளா இருக்கிறது என்று அப்பா நாங்க வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆவியானவர் பனி போல அப்பா ஆண்டவரே நீங்க பொழியும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட அப்பா இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். அந்த ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் அ கிரேட் டீச்சர் அப்பா. ஆண்டவரே, யூ ஹேட் டு டீச் அண்ட் அப்பா ஆண்டவரே in various things அப்பா ஆண்டவரே, what you want to teach us அப்பா. இந்த காலை வேளையில அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்களால் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக ஞானத்தால் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தரின் அறிவினால் அப்பா நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, நீங்க எங்கள் மீது அப்பா வாசம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று விரும்புறீங்களோ அப்பா ஆண்டவரே நீங்க அப்பா ஆண்டவரே எங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த டைம் ஆஃப் டிவோஷன் உடைய கருத்துக்களால் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க மட்டுமே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் அப்பா கற்றுக் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய நாமம் மட்டுமே அப்பா மகிமைப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா உடைய கரம் அப்பா எங்களை வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபத்தை கேட்டிருந்தும் எங்களை அனுபவிக்க பரம்பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த அப்போஸ்தலர் 42 இருந்து 47 நான் வாசித்த வசனங்கள். இவன் தான் இதுல நிறைய வசனங்கள் இருக்குது. நியூ கம்யூனிட்டி, ஆதி சபை எப்படி உருவாகுனது அப்படின்னா அப்போஸ்தலர் 2 நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே அது ஃபெமிலியரான இது. அப்ப ஆதி சபை எப்படி இருந்தது என்பதை நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். ஆரம்ப காலத்துல சபை வந்து ரொம்ப சாதாரணமா இந்த ஆரம்பிக்கப்பட்ட சபை ஆஃப்டர் ஜீசஸ் உடைய ரெசரக்ஷனுக்கு அப்புறம் அவரை வந்து காத்திருக்க சொன்னாரு. அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம் அக்கினி அபிஷேகமாய் ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அதற்கு பின்பதாக எல்லாரும் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தப்படுறாங்க. அதுவரை பயந்து கொண்டிருந்தவங்க எல்லாரும் ரொம்ப அழகா தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக அவங்க எல்லாரையும் கடவுள் அந்த தைரியத்தின் ஆவியானவர், ஏன்னா ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்போ அது அந்த சின்ன சபையா இருந்த ஒரு சபை எப்படி ஆரம்ப கால சபை வந்து ஒரு சாதாரணமான ஒரு சபையா இருந்துச்சது. ஆனா அது வந்து பெரிய காரியங்கள், அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம பாக்குறோம். இயேசு எப்படி பண்ணினாரோ அது மாதிரி பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அங்க நடக்குது. அப்ப இயேசு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நான் செய்ததை விட நீங்க இன்னும் மேலானங்களை செய்யணும். அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறது படி எல்லாம் நடக்கிறது. அப்ப எவ்வளவு விதவிதமான இந்த காலத்துல நம்ம பாக்குறோம். அந்த காலத்துல ஒரே ஒரு சபையா ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தோம்னா எவ்வளவோ விதவிதமான சபைகள், எவ்வளவோ டினாமினேஷன்ஸ் இருக்குது. கேத்தலிக்ஸ் வேற, பெந்தேகோஸ்ட், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா சிஎஸ்ஐ, புரோட்டஸ்டன்ட், இதுல நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சபை வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சபைஸ் இருக்குது. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகுபாடுகள், அந்த ஒவ்வொரு ஆளுங்கெல்லாம் சேர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி. அப்ப கடவுளுக்கு வந்து அந்த காலத்து சபையில் அவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததுக்கு காரணம் அவங்க எல்லாருக்குள்ளால ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அவங்களுக்கு காணப்பட்டது. அவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மனதோட எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர்
இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா சபைகள் வந்து அநேக சபைகள் இருக்குது. அநேக சபைகளுக்குள்ளாலே நம்ம பார்த்தோம்னா எவ்வளவோ பிரிவினைகள், ஒரு கூட்டம் கலக்கங்கள், குழப்பங்கள் வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து சபையை விட்டு போயிடுவாங்க. இதான் பிசாசின் தந்திரம். ஒரு சபைய வந்து கடவுள் வந்து உபயோகப்படுத்த தீர்மானித்தாருன்னா, சாத்தான் வந்து வெவ்வேறு வகையில எந்த பீப்பிள் வழியா வந்து அந்த சபைய உடைக்கலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணுவான். பட் நம்ம வந்து ஞானத்தோடும், விவேகத்தோடும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த லாஸ்ட் டேஸ்ல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலங்களா இருக்குது. சபைக்குள்ளால ஒரு நாளுமே அந்த பிரிவினைகள், அந்த ஆவிகள் அந்த யாருக்குள்ளால நீ பெரியவனா, நான் பெரியவனா அப்படியெல்லாம் வராதபடிக்கு நம்ம எப்பவுமே தாழ்மையோட ஒருவரை நம்ம எப்பவுமே நம்மள விட மற்றவங்கள மேலானவர்கள் என்று கருதி அந்த ஒருமனத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும். அந்த ஒன்னஸ்ல இல்லாத காலத்துல நம்ம இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்துல சபைகள் சபைகள் வந்து உடைக்கப்படுகிறது. அப்ப இருந்த இடமே ட்ரேஸ் இல்லாம எவ்வளவோ சபைகள் போயிருச்சு. அப்ப ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டெடுத்து உருவாக்கியதுதான் அந்த சபையா இருக்குது. அப்ப அந்த சபைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்து நாளஞ்ச மேல் வீட்டறையில கூடி இருந்த அந்த 120 பேர்கள் மத்தியிலும் அவர் வந்து அக்கினி நாவாய் வந்து இறங்குனார். பெருங்காற்று வந்தது. எல்லாம் அக்கினி இந்த நாவாய் வந்து எல்லார் மேலும் வந்து அமர்ந்தபோது எல்லாரும் பற்பல பாஷைகள்ல பேசினாங்க. அப்போ அந்த 120 பேரு அப்ப அந்த டைம்ல எருசலேம் ஃபெஸ்டிவல் சீசன்னால எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தங்களுடைய பாஷையில பேசுறத பார்த்து அவங்கலாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அந்த நாளில் அந்த 120 பேர் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நடந்த உடனே அதுவரை சீஷர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவன் எங்க லாங்குவேஜ் அவங்க பேசுறாங்களேன்னு. அப்ப எல்லாரும் பார்த்து வியப்படைகிறாங்க. அப்போ சில ஆக்ட்ஸ் 2ல நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா லாஸ்டா வந்து இயேசுவை அப்போ அந்த அவர்கள் செய்த பேதுரு அந்த இடத்துல பயங்கரமா கர்த்தர் வந்து யூஸ் பண்றாரு. அவர் எழும்பி நின்று அவர் வந்து சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல லாஸ்ட் டேஸ் அனாயிட்டிங் இஸ் போர் அவுட் அப்படின்ட்டு. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி யோவேல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது இதுல நிறைவேறுது அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து தேவன் இயேசுவே தேவன் தான் உயிர்ப்பித்தார். அவர் தைரியமா பேசுறாரு. இதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவர் தேவனுடைய நாமத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். அப்ப இதை கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொன்னபடி நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போய் பரிசுத்த ஆவியை அந்த தேய்ச்சிரவாள் நான் அனுப்புவேன். நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும்னு சொல்லிட்டு போனாரு. நான் போனாதான் இது வரும் அப்படின்னு சொன்னது மாதிரி அவங்கள காத்திருக்க சொல்றாரு. அப்ப அவருடைய டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்றாங்க. நீங்க சிலுவையிலே அறைந்து இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிவீர்கள் அப்படின்னு பேதுரு வந்து தைரியமா சொல்றாரு. நீங்க தான் சிலுவையில அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். நீங்க எல்லாரும் நிச்சயமா இதை அறிவீர்கள். அப்ப அவங்க எல்லாம் அந்த சத்தியத்தை கேட்ட அவங்க இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். நம்மளால்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளார ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரிப்பென்டன்ஸ், அவங்க பாவ மன்னிப்புல இருந்து அவங்க எல்லாரும் மன்னிப்பு கேக்குறாங்க. நாங்க இதற்கு பரிகாரமா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது பேதுரு சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பேதுரு வந்து தைரியமா புத்தி சொல்றாரு. அந்த கூட்டத்தின் நடுவுல அதுவரை பயந்து நடுங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனா அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற அவங்க அந்த அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள வந்த போது தைரியமா அவர் பேசுறாரு. அப்ப ஜனங்கள் எல்லாரும் பேதுருவுடைய வார்த்தைய கேட்டு சந்தோஷமா அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. உண்மையாவே இயேசுதான் ரட்சகர் அப்படின்னு அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க சின்ஸ அவங்க அதுக்கு நாங்க என்ன பரிகாரம் செய்யணும் கேக்குறாங்க. அவங்க மனம் திரும்புறாங்க. அன்றைய தினம் மட்டும்
நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஞானஸ்தானப்படுறாங்க. அப்ப அன்றைய தினம் மட்டும் பெந்தைக்கோஸ்தே நாளன்று அனுபவம் பெற்று எல்லாருக்கும் சபையில 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு அந்த அதிகாரம் 2ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதி சபையில அந்த ஒன்னஸ் எல்லாருக்குள்ளால இருந்தது. அப்போ இந்த பிரதான அழைப்பு அநேக சபைகளை விட்டு விட்டு ஆண்டவரை இந்த நாட்கள்ல அநேக சபைகள் ஆண்டவர் துக்கப்படுகிற விதமாக நடக்கிறது. ஏன்னா எல்லாம் அவங்கவங்க ஓன் அந்த இத பண்றாங்க. ஆண்டவருடைய இருதயம் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக அநேக நேரங்கள்ல அவர் இருக்குது. அவங்க வாயினால துதிக்கிறாங்க. ஆனா அவங்க இருதயத்துல பயம் இல்ல. தெய்வ பயம் இல்லாம ஆண்டவரை அவங்கள பண்றாங்கன்னு ஆண்டவர் ஏசாயால வருத்தத்தோட மன வருத்தத்தோடு சொல்லுவாங்க. அப்ப வந்து ஆண்டவருடைய நாமம் அநேக இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளால் சில சபைகளினால் தூஷிக்கப்படுகிறத நம்ம இந்த காலத்துல நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம கடைசி நிமிஷம் வரை நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒரு சாட்சியில ஒரு சபையா வாழணும். ஏன்னா கடவுள் சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வருத்தத்தோட கேட்கிறாரு. நம்ம போதனை பண்றோம்னா அந்த கர்த்தருக்கு அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? தேவனுடைய வசனத்தின்படி மற்றவங்களுக்கு தான் போதுன்னா ஆனா அது எனக்கு இல்ல அப்படின்ட்டு நம்ம இருக்காதபடிக்கு நம்ம குடும்பத்தை நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம வந்து அவங்கள கண்டித்து உணர்த்துகிற பெற்றோர்களா இருக்கணும். ஆஹ் நம்ம வீட்டுல நம்ம வந்து பரிசுத்தம் நமக்கு வேணும். பரிசுத்தம் நடக்க எல்லா பிள்ளைங்களுக்குள்ளால பரிசுத்தம் இல்லாம காணப்பட்டா நம்ம வந்து பெற்றோர்களாகிய நாம அவங்களுக்கு காட். ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற பிள்ளைங்கள நம்ம வந்து பரிசுத்த பிள்ளைகளா வளர்த்துவது நம்முடைய கடமையா இருக்குது. நம்ம கண்டும் காணாமல விட்டுட்டோம்னா நம்ம தான் we are responsible for our children's soul. அப்ப நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம வந்து எப்படி ஒரு போதகருக்கு அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய வழிகளை நடக்கிறாங்கன்னு அந்த ஒரு அந்த பொறுப்பை வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர்களை கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து நம்மளும் அந்த பெற்றோர்களையும் நமக்கும் அந்த கடமை இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை ஒரு வீட்டுல தகப்பன் வந்து ஆசாரியனா இருந்து எல்லாம் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அவங்கள வழி நடத்தணும்னு பைபிள்ல போட்டிருக்குது. அப்ப இயேசுவின் குணங்களை நம்ம வந்து நம்முடைய ரோல் மாடல் யாரா இருக்கணும் சபையில? we have to follow the footsteps of Jesus. அவரு இயேசுவின் குணங்களை சபையிலே பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம வந்து ஒவ்வொருவரும் இருக்கணும்னு கடவுள் விரும்புறாரு. அந்த ஆதி திருச்சபை எப்படி அப்போஸ்தலர் 2ல நம்ம பாக்குறோம். அவங்க தெய்வ ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் தெய்வ வார்த்தையை அடிப்படையாக வச்சு அவங்க அந்த சபை வந்து உருவாக்கப்பட வேணும். அப்ப சபையில வந்து தெய்வ வார்த்தைகள் வந்து தெய்வ ஞானத்தோடு போதிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைகளாகிய அந்த விதைகள் வந்து நல்லா அதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். அது வந்து சரியா அழகா அந்த ஜனங்களுக்கு அந்த அந்த விதை விதைக்கப்படும் போது அந்த விசுவாசிக்குள்ளான அது கனி கொடுக்கிற அப்ப நம்ம அநேக நேரங்களை நம்ம பார்க்கலாம். அவ்வளோ கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். கோயிலுக்கு வந்த அப்புறம் நான் முதல்ல அவங்க சொல்லுவாங்க, நான் இவ்வளவு கோபக்காரனா இருந்தேன், இவ்வளவு சண்டைக்காரனா இருந்தேன். ஆனா கடவுள் வந்து இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா என்னோடு பேசினார். நான் வந்து கடவுள் என்னை வந்து சார்ந்த குணமுள்ள மனுஷனா இன்னைக்கு மாத்திருக்கேன். நிறைய பேர் சாட்சி சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். அப்ப அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் இப்ப சபையில என்ன வேணும்னா ப்ராப்பர் உபதேசம், ஜனங்களுக்கு வேண்டிய உபதேசம், கரெக்டான வழியில நிறைய இதுல அவங்களுக்கு பீப்புளுக்கு ஃபேவரபிளா ஜாலியா பேசுவாங்க. பட் வந்து சத்தியத்தை நம்ம சத்தியமாக போதிக்கிற ஒரு சபையாக இருக்கணும்னு கடவுள் அந்த காலத்துல அவங்க அப்படிதான் சத்தியத்தை வந்து அப்படியே பேசுனாங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோகியத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்றது. உண்மையான சபை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு இதுல கொடுத்திருக்குது. முதல்ல அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்ப ப்ராப்பர் டீச்சிங், அந்த நரிஷ்மெண்ட் அவங்களுக்கு வேணும். வேத வசனத்தின் ஆழங்களுக்குனால போதகர்கள் அவங்களை எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரா அந்த வசனத்துல கேட்கிறவர்களா மட்டும் இல்லாம ஜனங்கள் வந்து அது அவங்க இருதயம் அந்த மாறணும். அவங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளா அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா விசுவாசிகள் இருக்கணும். இப்ப திருச்சபையில வந்து ஒரு 2வது வந்து முதல்ல விசுவாசிகளுக்கு
நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஹெல்த்தி ஃபுட், அப்புறம் அந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் திருச்சபையில ஒரு யூனிட்டி இருக்கணும், அந்நியோயத்திலும்னு இருக்குது. அப்ப வந்து ப்ராப்பர் எல்லாருக்குள்ளாலே அப்ப அன்பு இருந்தாதான், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு பொறாமைப்படாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாதுன்னு சொல்றது மாதிரி விசுவாசிகளுக்குள்ளால ஒரு நல்ல ஒரு யூனிட்டி, எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம். அன்பின் பிள்ளைகளா நம்ம வந்து நம்மள ஒவ்வொருவரும் நம்ம மற்றவங்கள மேலானவர்களாய் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணும்போது நம்ம ஒரு நாள் அந்த ப்ரௌட் நமக்குள்ளால வரவே செய்யாதீங்க. எல்லாரையும் அந்த காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் லவ். நல்லோரையும் தீயோரையும் அவரை நேசிக்கலாம். நல்ல நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம். நல்ல இந்த சில பிள்ளைங்க வந்து ரொம்ப குறும்பு பண்ணும். அவங்கள வந்து அன்பினால் மட்டுமே திருத்த முடியும். ஓகே, அவங்கள நெகட்டிவ் ஓகே பேட் பாயா இருந்தா யூ ஆர் அ குட் பாய் அப்படின்னு சொல்லும்போது when we say encouraging words அத வந்து அவங்களுக்கு they want to be அவங்களால they will try to be good. அந்த மாதிரி நம்ம வந்து பிள்ளைகளை நம்ம அச்சுறுத்தாம நல்ல ஒரு அன்பின் செய்கைகளால் அவங்கள வழி நடத்துகிறவங்களா இருக்கணும். அப்ப எதை செஞ்சாலும் நம்ம அன்பின் நிமித்தம் நம்ம செய்கிறதா இருக்கணும். அப்புறம் அப்பம் பிக்குதல், அது அப்பம் பிக்குதல்னா இந்த ஹோலி கம்யூனியன். அப்ப வந்து நம்ம இயேசுவின் அந்த அவர் மரித்தோர்ல இருந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதான் அவருடைய சரீரத்தையும் நம்ம ரத்தத்தையும் நம்ம அப்பம் இந்த திராட்சை ரசம் அதை வந்து கருதி நம்ம சாப்பிடுறோம். அப்போ அதே மாதிரி இந்த ஹோலி கம்யூனியன் அப்போ அங்க வந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்போ கம்யூனியன் அது கொடுக்கணும்னு இருக்குது. அதன் மூலம் நம்ம கிறிஸ்துவின் கூட நம்ம ஐக்கியப்படுகிறோம். அவருடைய சரீரத்தையும் அப்ப இந்த ரத்தத்தையும் நாம வந்து அந்த அப்பம் பிக்குதல் அது மூலமா நம்ம அதை பருகிறோம், அதை சாப்பிடுகிறோம் அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் ஆல் ஒன் இன் கிரைஸ்ட், அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அப்ப ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப ஒரு சபையில ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கும் போது ஜெபிக்கிற சபையை சத்துருவாயில் சாத்தான் வந்து தொடவே முடியாது. அப்ப யார் யாரு அன்போடு நடந்து கொள்றாங்களோ ஜெபத்தோடு எப்போதும் தரித்திருக்கணும் அப்படின்னு வந்து கடவுள் சொல்றாரு. சபையில வந்து அப்ப ஜெபம் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ நம்முடைய சபையில அது ஏராளமா நடக்கிறது. எவ்வளோ பிரேயர்ஸ் ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜெபத்தின் வல்லமை நம்ம பார்க்கிறோம். இப்ப கனிகளினால் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாரும் verse 43 சொல்லுது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. அவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்றாங்க. சப்பானிய குருடரை சுகமாக்குறாங்க, சப்பானிய அதை குணமாக்குறாங்க. அவங்க பேதுருடைய வஸ்திரத்தை போட்டா அதுல கூட ஒரு மிராக்கிள் நடக்குது. அப்ப எல்லாரும் அற்புதங்கள் அடையாளங்கள் பயங்கரமா நடக்கும் போது எல்லாருக்கும் இந்த அப்போஸ்தலரை பார்த்து பயம் வருது. அப்போ அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் அப்போஸ்தலரின் மூலமாக அவர் செய்தார். சபையா அவங்களுக்கு வல்லமை கிடையாது. இயேசுங்கிற நாமத்தினால் அதிசயங்கள் அற்புதங்கள் பேய்கள் எல்லாம் ஓடும். அப்ப அப்போஸ்தலர் 2:44 சொல்லுது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்ப அவங்க எல்லாருக்கும் காமனா இருந்துச்சு. அவங்க வந்து எல்லாம் எனக்குன்னு அவங்க வச்சுக்காம எல்லாம் அவங்களுக்குள்ளாத எல்லாத்தையும் அங்க கொண்டு வந்து எல்லாரும் பொதுவா அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணி எல்லாம் அவங்க ஈக்குவலா பங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அனனியா சப்பீரால் வந்து பண்ணாங்க, மற்றவங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல அனனியால் சப்பீரால் வந்து வஞ்சித்து எடுக்கும் போது பேதுரு வந்து கேட்கும் போது பேதுருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க ஸ்டோரியே தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்ட்டு, இவ்வளவுதான் வித்தீங்களா அப்படின்னு கேட்க நேரம் அவங்க பொய் சொன்ன நேரம் அனனியா இந்த முதல்ல அடிக்க அந்த இடத்துலயே விழுந்து செத்து போறாரு. அப்போ எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. அப்போ என் ஒய்ஃப வந்து அதே இதைதான் சொல்றான். அப்போ வந்து நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுவது எப்படி, அந்த எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு, அப்படி ஒரு அத்தாரிட்டியோட அவர் பேசும்போது எல்லாரும் பயந்து நடுங்குனாங்க. ஐயோ, இந்த அப்போஸ்தலர்கள்ட்ட நம்ம ஒண்ணுமே மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆவியானவர் பயங்கரமா அந்த சபையில வந்து அவர் இடைப்படுகிறார். எல்லா செயல்களும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளால இருக்கிறது, ஒண்ணுமே மறைக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும் அந்த அனனியால் சப்பீராளுடைய மரணம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. பரிசுத்த ஆவியானவரிடத்துல நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு
எல்லாரும் கொடுக்குறாங்க, இவங்ககிட்ட கேட்கல. அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்குறேன்னு அவங்களதே இதை வஞ்சித்து எடுத்து அவங்களே சத்து போனாங்க. அப்போ அப்புறம் வந்து அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தை அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும். இப்ப எல்லாரும் ஒரே ஹாப்பினஸ். ஏன்னா அவங்களுக்குள்ளால பிரிவினைகள் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை கேர் பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறாங்க, அவங்களது இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு. அப்புறம் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோட கபடம் இல்லாத இருதயத்தோடு அப்ப இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் போஜனம் பண்றாங்க, எல்லாம் அவங்களுக்கு பொதுவா இருக்குது, எல்லாம் சபையில எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறாங்க. அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். தேவனை துதிக்கிறாங்க எல்லா ஜனங்களிடத்திலும். தேவனை துதிக்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்குள்ளால ஒரு ஒன்னஸ் இருக்கும் போது என்ன நடக்குது, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள். அப்ப அந்த ஃபேவர்ஸ் வந்து கடவுள் வந்து கொடுக்கிறார். அப்ப எல்லாருக்கிட்டையும் தயவு, ஒருத்தங்க கிட்ட தயவு கிடைக்கணும் கூட அது காட்ஸ் கிரேஸ். அப்ப ஆண்டவர் நினைச்சாதான் அந்த அந்த ஃபேவர்ஸ வந்து நமக்கு கொடுக்க முடியும். மனுஷங்கள் மூலமாக நமக்கு உதவிகளை அளிக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். அப்ப வந்து ரட்சிக்கப்படுகிறவர்களே அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் தான் சபையில வந்து ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப சபை யாருடையதுன்னு நம்ம பாக்குறோம். இது சபை கர்த்தருடையது. அப்ப அந்த சபையை அப்ப அந்த தேவாலயத்துல புறாக்களை விட்டு கொண்டிருந்த போது ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா அவருடைய வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்குது, அந்த இடத்த நீங்க கள்ளர் குகையாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியாபார நோக்கத்தோடு அவங்க பயங்கரமா அங்க சேல்ஸ் எல்லாம் நடக்குது. அதை பார்த்து அவருக்கு ஆங்கர் வருது. நம்ம ஜீசஸ்க்கு ஆங்கர் வந்ததாவே நம்ம பார்க்க முடியாது. இந்த விஷயத்துல பிதாவுக்கு அடுத்த, தேவனுக்கு அடுத்த விஷயத்துல அவங்க தவறு. ஜனங்கள் பிதாவின் வீட்டை ஒரு கள்ளர் குகை ஆக்கும் போது, அந்த விற்பனை கூடமா ஆக்கும் போது அவருக்கு ரொம்ப ஆங்கர் வருது. அவர் எல்லா ஷாட்டையும் எடுத்து அடித்து எல்லாரையும் துரத்துறாரு. அதுல ஒருத்தர் தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது பக்தி வைராக்கியத்தை அது நமக்கு காண்பிக்கிறது. அப்போ சபையில இந்த இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் வந்து இந்த வசனங்களின் மூலமாக நம்முடைய சபையில என்னென்ன குறைகள் இருக்குது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம நேசிப்பது போல நம்ம பிறனையும் நேசிக்கிறோமா? இயேசு கொடுத்த அந்த பிரதான கட்டளை என்னன்னா, முன்னே நீ நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. முதல்ல தேவனாகிய கர்த்தரிடத்துல நம்ம முழு இதயத்தோட ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறணும். அத செகண்ட் வந்து நீ நேசிக்கிற போல பிறனை நேசிக்கணும். அந்த காட்ஸ் லவ், அந்த டிவைன் லவ் நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். செல்ஃபிஷ் எல்லாம் நம்ம செல்ஃபிஷா நான் என் குடும்பம் எனக்கு மட்டும்தான் எல்லாம், கடவுள் கொடுத்த பிளெஸிங் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நம்ம வச்சிருக்காம நம்ம எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கறத நம்மால் முடிந்த, ஏன்னா பைபிள் சொல்லுது கூடுமான வரையில் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள். அப்ப நம்ம வந்து அதை செய்கிறோமா? நம்மள எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ட்ரை டு ஃபாலோ அட்லீஸ்ட் சம்திங். அப்போ வந்து நம்மளால ஒரு சின்ன சின்ன, ஏன்னா வசனம் சொல்றது நற்கிரியைகளை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே. இப்போ ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணா நமக்கு அந்த டிசைரை கொடுப்பாரு, அதை நம்மள செய்ய வைப்பாரு. செய்ய செய்ய நமக்கு அப்படியே கடவுள் வந்து நம்மள அந்த விஷயத்துல நம்மள ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாரு. மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அப்படி வளர்ந்துட்டே நம்ம இருப்போம். அவர் ஒரு நாளும் கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுகவே செய்யாது. அவர் நமக்கு வந்து அப்படியே நமக்கு அழகா அவரு அந்த லைக் ஜீசஸ் வந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே நம்மளையும் ஒரு ஜெனரஸ் பீப்புளா அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இப்ப இந்த ஆதி சபையில எல்லாரும் கொடுக்கிறவர்களா இருந்தாங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆண்டவருக்கு மனமுவந்து எல்லாரும் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் ஒருமித்து தேவனை துதித்தாங்க. அதனால நிறைய ஆத்மக அப்போ அந்த சபையில அந்த ஒன்னஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆதி சபையில இருந்த ஒன்னஸ் அப்ப இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு சபையிலும் இருந்தால் இன்றைக்கு நம்ம வந்து இவ்வளவோ பெரிய அறுவடையை நம்ம வந்து காணலாம். அப்ப புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது. அப்போ சபையுடைய வேலை என்னது? புற ஜாதிகளுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய. அப்ப அறிவிக்க வேணும்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் பாஸ்டரால மட்டும் முடியாது. ஒவ்வொரு விசுவாசிகளும் we should be a disciple of Christ. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம ஆலங்கள்ல போய் பேதுரு வந்து ஜீசஸ் இறந்து போன அப்புறம் மரித்த பின்பு அவர் மறுபடியுமா அவர் வந்து இனி என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மீன் பிடிக்க போறாரு.
அவருக்கு ஒரு ராமயுதம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. அது ஒண்ணுமே கிடைக்கலப்பா. அதான் இயேசு வந்து சொல்றாரா, நீ ஆழங்கள இந்த இந்த இடத்துல போய் வலை போடுங்கன்னு சொன்ன போது அவர் கீழ்ப்படிந்தார். உடனே வந்து அவ்வளோ ஒரு கூட்டம். ந ந அவ்வளோ அந்த வலை கிழியத்தக்க மீன்களை பிடித்தார்ன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அவ்வளோ அப்போ கடவுள் நமக்கு சொல்லுவார். எங்க போயி நம்ம சுவிசேஷம் சொல்லணும்? யாருக்கு சொல்லணும்? எப்படி சொல்லணும்? எல்லாவற்றையும் நம்ம அவரிடத்துல ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம ஹோலி ஸ்பிரிட் நம்மளோடு கூட இணைந்து இருக்கும்போது, அவர் நமக்கு சொல்லும்போது, அதன்படி செய்யும்போது, நம்ம ஆழங்கள்ல போய் பெரிய ஆத்துமாக்களை மீன்ஸ் ஆத்துமாக்கள். பெரிய ஆத்துமாக்களை நம்ம பிடிக்கிற பிள்ளைகளா ஆண்டவர் நம்மள மாற்ற வல்லவரா இருக்கிறார். பேதுருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார். பிராக்டிகல் லெசன் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கீழ்ப்படியும் போது நமக்கு அநேக காரியங்கள் நம்முடைய லைஃப்ல எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் நம்முடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் கடவுளுடைய ஸ்ட்ரென்த், அவருடைய ஆலோசனை இணைந்து அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது பெரிய காரியங்கள் நம்மளால ஒரு பெர்சனால செய்ய முடியும். ஒரே ஒரு பேதுருவ வந்து கடவுள் வந்து 3000 பேரு ஒரு நாள் அவருடைய பிரீச்சிங்ல 3000 பேரு ஞானஸ்தானம் பெற்று சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்கன்னு அது பார்க்கிறோம். அப்ப காட் கேன் டூ எனிதிங். அப்ப பேதுருவ கொண்டு பேதுரு 3 தரம் ஆண்டவரை மறுதலித்தவர். அவரை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ சபைக்குள்ளால கொண்டு வர முடியும்னா ஒய் கான்ட் ஹி டூ ஃபார் அஸ்? நம்மளை கொண்டு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆழங்களில் போய் பெரிய மீன்களை பிடிக்க நம்மளையும் வைப்பார். அப்ப நம்ம வந்து கடவுள் சொல்லும் போது நமக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படியணும். அந்த ஒபீடியன்ஸ் நமக்கு இருக்கணும். இங்க போன்னு சொல்லும் போது உடனே நம்ம வந்து நமக்குள்ளால டிசையர்ஸ் மூலமா பேசுவாரு. அப்போ நமக்கு அந்த டிசையர் இருந்துட்டே இருக்கும். அந்த ஜம்ப் நமக்குள்ளால கடவுள் கொடுப்பார். ஆவியானவர் இங்க போ, அவங்க மீட் பண்ண, அவங்க முகத்தையே அவர் காமிச்சிட்டே இருப்பாரு. அப்ப உடனே நம்ம கீழ்ப்படிந்து அங்க போகும்போது அவங்க ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு டைம்லி ஹெல்ப் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த ரட்சிப்புக்குள்ளால நம்ம நம்முடைய வேலை வி ஹேவ் டு ஷோ அவர் லவ். எனக்கு ஆண்டவர் வந்து அப்படிதான் கத்துக் கொடுத்தார். வந்து நீ வந்து அன்ப காண்பி. எந்த ரொம்ப முரட்டு பீப்புளா இருந்தாலும் யூ ஹேவ் டு ஷோ யுவர் லவ். அவங்கள மீது அன்பு காண்பிக்கும் போது அந்த மீதி வேலையை நான் பண்ணுவேன். அதே மாதிரி பெரிய பெரிய அஹ், ரொம்ப பயங்கரமான யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த ஆத்துமாக்கள் எல்லாரையும் அப்படி கொண்டு வந்து கடவுள் அன்பு செலுத்தி அந்த மாதிரி அவர் வந்து நம்முடைய அன்பின் கிரியைகளின் மூலமாக ஆண்டவர் அவங்கள ரட்சிக்க வல்லவரா இருக்கார். ஓகே, இவங்க பாரி நம்மளும் மாறணும் அப்படின்னு அந்த குணங்கள் அவங்களுக்குலாம் ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம செய்ய சொல்லும் போது அந்த ஒபே பண்ணும் போது நம்ம சில சாக்ரிஃபைஸ் சில நிறைய நம்ம பொருட்கள் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரி பண்ணவே கூடாது. ஒரு ஆத்மாவுக்காக வி ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட். அப்போ அந்த மாதிரி அதை நம்ம செய்யும் போது ஆண்டவர் சொல்றபடி நம்ம கீழ்ப்படுந்தோம்னாலே போதும். மீதி வேலையை அவங்கள ரட்சிப்புக்குள்ளால் ஆக்குறது ஆண்டவருடைய வேலை. இருதயங்களே நம்மளால மாற்ற முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் அவங்க இருதயத்தை எப்படி சவுலை பவுலா மாற்றினாரோ ஒரே ஒரு என்கவுண்டர் போதும். இப்ப கடவுள் மீதி வேலையை அவர் செய்வார். நம்மளால செய்ய வேண்டிய வேலை வந்து நம்ம செய்யணும். நம்ம வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம் செய்யறோம். யாருக்கு தெரியும், அந்த ட்ராக் மூலமா ஒரு ஒரு ஆள் வந்து சபைக்குள்ளால வரலாம். அந்த மாதிரி கடவுள் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கார். நம்முடைய ஒரே வேலை we have to obey whatever God asked us to do. அதை வந்து ஒபே பண்ணும்போது ஆண்டவர் வந்து நம்ம மூலமாக நம்மள அப்படி எப்படிதான் ட்ரெயின் பண்ணுவார். நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்ம இல்ல ரொம்ப சபோனா இருந்தோம்னா காட் cannot ஆப்ரேட்டர்ஸ் நம்மள வந்து ஓகே சொன்னாலும் நம்ம வந்து ஒரு தடவை கீழ்ப்படியும் போது கடவுள் மோர் அண்ட் மோர் நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அப்போ அப்படியே நம்ம ட்ரெயின் ஆயிருவோம். நம்ம வந்து காடுடைய இருதயம் என்ன விரும்புது, என்ன அவர் நம்மகிட்ட பேசுறாரு அப்படின்னே நமக்கு அழகா அவரு வந்து சொல்லி கொடுப்போம். நம்ம நம்ம வந்து we have no time to listen to him. அதுதான் ப்ராப்ளம் நமக்கு. அப்ப தேவனை இந்த அப்ப அந்த ஒபீடியன்ஸ் வேணும். அந்த எல்லாரும் ஒருமனப்பட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் நடந்தாங்க. அப்ப சரியான போதனை சபையில கொடுக்கப்படும் போதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அப்ப விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள். அப்ப ரட்சிக்கப்படுவதிலே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம எப்படி அப்ப வருகிற நியூ விசுவாசிகளை நம்ம எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம், எப்படி அவங்க அன்பு
செலுத்துறோம். அவங்ககிட்ட யாருமே பேசாம இருந்தோம்னா அவங்க அடுத்தது போயிருவாங்க. சோ நம்ம புது விசுவாசிகளை பார்த்து நம்ம அவங்கள்ட்ட அன்பு செலுத்துறதா, அவங்கள விசாரிக்கிற பிள்ளைகளா, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க அநேகர் அந்த மாதிரி இந்த சபையில உண்மையாவே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அவங்க போய் மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்களை கூட்ட வேண்டிய தேவையே இல்லை. அப்ப நம்ம வந்து அன்பை காண்பிக்கும் போது, அன்பின் கிரியைகளை நம்ம செய்யும் போது, ஆஹ் நம்ம ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன், நம்ம ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன் நம்ம அதை பண்ணும் போதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், அந்த மாற்றங்கள் நடக்கும். அப்ப வந்து அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களா அனுதினம் தரித்திருந்த மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்ப எல்லாரும் மகிழ்ச்சியோடும் கள்ளம் கபடு இல்லாத இருதயம், குழந்தைங்களை பார்த்து சொல்லுவாங்க வாது சூது இல்லாத பிள்ளைங்க அப்படின்னு. அந்த மாதிரி விசுவாசிகள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா, கள்ளம் கபடற்றவர்களா இருக்கணும்னு அந்த ஆதி சபை பீப்புள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து நடந்தாங்க. வார்த்தையை கேட்கும் போது அதன்படி அவங்க ஒப்பு கொடுத்து அவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ளால வந்தாங்க. அவங்க செஞ்ச தவற உணர்ந்து மனம் திரும்பி அவங்க ஞானஸ்நானம் பெற்று இயேசுவையே தேவனென்று அவங்க நாவினால் அறிக்கையிட்டாங்க அவங்க செஞ்ச பாவத்தை. அப்போ தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வதே மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தெய்வ இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம வந்து சத்தியத்தை சத்தியமா நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய எல்லாருக்குள்ளால விழுந்த கடமையா இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கிரேட் கமிஷன், மேத்யூ சாப்டர் 28 19 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப நம்முடைய ஒவ்வொரு சபையினுடைய மெயின் வேலை என்னது, டிசைபிள்ஸ உருவாக்குறது தான் சபை. அப்போ விசுவாசிகளாய் மட்டுமல்ல, அவங்க எல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நடந்து அவங்க போய் மற்றவர்களை கர்த்தருக்குள்ளால இயேசு சுவிசேஷத்தை சொல்கிற பிள்ளைகளாய் அவங்களுக்கு சத்தியம் ப்ராப்பரா அவங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் சபையில. அப்ப வந்து இந்த சீஷர்களே இயேசு இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா சீஷர்களை உருவாக்க சொல்றாரு. நான் சொல்லி கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதே சீஷருடைய வேலை என்னது, அதே இது மற்றவங்களை அவங்க என்ன இயேசுவிடம் வந்து கற்றுக்கொண்டாங்களோ அதை வந்து மற்றவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கணும். அத அவங்களுக்கு கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. பண்ணுவதே சபையின் பிரதான அழைப்பா இருக்குது. அப்ப சபையின் மெயின் வேலை என்னது, சுவிசேஷம், பீப்புளை உருவாக்குவது, சொல்லி பீப்புளை டிசைபிள்ஸ உருவாக்குவது. அப்புறம் வந்து மற்ற எல்லா காரியங்கள் நம்ம இன்னைக்கு அப்ப எந்த டிசைபிள்ஸ உருவாக்குவது மெயின் இதுன்னு நம்ம இந்த 1920 நம்ம பாக்குறோம். நம்முடைய சபையில நமக்கு அநேக ட்ரைனிங்ஸ், எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளவோ அநேக சபைகளுக்கு கொடுக்கப்படாத கிருபைகள் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு வந்து அந்த காரியங்களை நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு நம்ம வந்து கர்த்தருக்கு சீஷராய் நம்முடைய ஒரு லைஃபே ஒரு டிசைபிள்ஷிப் லைஃபா மாறணும். நம்ம வந்து சீஷர்கள் எப்படி இயேசுக்கு கீழ்ப்படிந்து அவங்க ரத்த சாட்சியா மறித்தாங்களோ அது மாதிரி விசுவாசிகளாக சபையில இணைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் ஒரு டிசைபிள்ஸா மாறணும், டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ கடவுளுக்கு சர்வ் பண்ற ஒரு ஊழியக்காரனாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒவ்வொருவரும் வசனத்தை போதிக்கணும். நம்ம வந்து நமக்கு தெரிந்த சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாய் சொல்லும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம அந்த இடத்துல உயர்த்துகிறோம். அதன் மூலம் அநேக நம்முடைய சாட்சி அநேகரை ஆண்டவருக்குள்ளான வழி நடத்த வல்லதான் இருக்கிறது. அப்ப சாட்சியின் உபதேசம் அது வேணும். சத்தியத்தை சத்தியமாக போதிக்க நம்ம அறிந்திருக்கணும். சத்தியத்துக்கு பீப்புளுக்கு ஃபேவரபிளா இப்படி அப்படியெல்லாம் நம்ம போதிக்க கரெக்டா வேத வசனத்தை, ஏன்னா அது கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு வேத வசனம். அவ்வளவோ ஒரு ஷார்ப். அந்த வசனத்தை நம்ம வந்து கண்டிப்பா தப்பு பண்ணவங்கள இது தப்பு நம்ம சொல்றதுக்கு அந்த தைரியமா சீஷர்கள் எப்படி இரத்த சாட்சியை மறித்தாங்களோ அது மாதிரி நம்மளும் சத்தியத்தை சத்தியமாக
எந்த கலப்படம் இல்லாம நம்ம ஆண்டவர் எந்த விஷய காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சத்தியத்தை சத்தியமா நம்ம போதிக்கணும். அல்ல நம்ம ஹார்ஷா சொன்னோம்னா அவங்க நம்மள ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோ அப்படிலாம் நம்ம பயப்படக்கூடாது. நீ பண்றது தப்பு அப்படின்னு நம்ம அன்பா நம்ம சொல்கிற விதம் நமக்குள்ளால ஆவியானவர் இருக்கும் போது அவர் அழகாக அவர் நமக்கு சொல்ல வேண்டிய விதத்தை அவர் அழகா பொலைட்டா நம்ம சொல்வதற்கு அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 4:13 இவ்வாறாக சொல்றது, நான் வருமளவும் தீமோத்தேயுக்கு பவுல் உபதேசமா அவர் சொல்றார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு கட்டளை இடுகிறார். அப்போ நம்ம உபதேசம் பண்ணணும், சபையில வேத வாசிப்பு இருக்கணும், நம்மளுடைய லைஃப்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளின் லைஃப் அப்பதான் நம்முடைய லைஃப் அநேகருக்கு ஒரு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமா ஆண்டவர் எப்படி தம்முடைய சீஷர்களை உருவாக்கினாரோ அது மாதிரி நம்மளும் இந்த சபையில நம்ம உருவாக்கப்படுகிறோம். நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஒரு சபையாக, தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த சபையாக, ஆதி சபை எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்முடைய சபையும் நம்முடைய நிறைய ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க, 1000 பீப்புள் 1000 பீப்புள் உள்ள சபையா மாற்றுவாங்க. அப்ப அதற்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம உழைக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். நம்முடைய வசனத்துல நம்ம கற்றுக்கொண்ட வசனங்களின்படி நம்ம நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளும் ஒவ்வொருவரும் நம்ம அப்படியே இராதபடிக்கு நம்ம விசுவாசித்து தரிசனத்தோடு இணைந்து ஒவ்வொருவரும் விசுவாசிக்கணும். நம்ம செயல்படும் போது நம்முடைய சபையை ஆண்டவர் ஃபிளரிஷ் பண்ண வல்லவராய் இருக்கிறார். காரணம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில தேவனாய் இருக்கிறார். அந்த ஆதி சபையில எப்படி ஒரு ஒன்னஸ் இருந்துச்சதோ அந்த மாதிரி அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 46 அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, அப்ப தேவாலயத்துல கூடி கூடி அவங்க ஜெபிக்கிறாங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு வீடுகள் தோறும் கூட அவங்க கூடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் அவங்க நல்லா சந்தோஷமா போஜனம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாய் கை கூர்ந்து எல்லாருக்கும் எல்லாம் பொதுவா இருந்தது. அப்ப அவங்களுக்குள்ளால எந்த கஷ்டமும் இல்லை. எப்படி மன்னா வானத்திலிருந்து பொழியப்பட்டது, அந்த மன்னாவை எக்ஸஸா கலெக்ட் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் கெட்டு போயிடும். சோ அவங்க கலெக்ட் பண்ணாதவங்களுக்கு அவங்க கொடுத்து உதவுனாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுள்ள நாம் இந்த சத்தியத்துல குறைவுள்ளவர்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஆவிக்குரிய மன்னாவை நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாய், அந்த சத்தியத்தின்படி அவங்கள வழிநடத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே கிருபைகளை கொடுப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அந்த காணிவேலைக்காக நன்றியோடு போய் சோத்திரிக்கிறப்பா. அந்த ஒரு நியூ கம்யூனிட்டி, நியூ சபை எப்படி உருவாக்கியது என்றப்பா, நாங்க ஆதி சபையில அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்க்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட அந்த சபை அப்பாப்பா, அந்த பேதுருவின் ஒரே ஒரு அந்த டீச்சிங்ல தைரியமான போதனை அப்பா, அவங்க செஞ்ச சிலுவையில அறைந்த இயேசு கிறிஸ்துவை என்று அவர் பாயிண்ட் அவுட் பண்ணார் அப்பா. அவங்க எல்லாம் மனம் திரும்பினாங்க. அதற்கு நாங்க என்ன ரெமெடி பண்ணோம் என்று அவங்க கேட்டபோது அப்பா, நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்த ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அப்பா சொன்ன போது அவங்க எல்லாம் விசுவாசித்தாங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க அப்பா. அதே மாதிரி அப்பா இந்த காலிவேலியில அப்பா எங்க சபையை அப்பா அந்த கருத்துக்களால ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. யூ நோ எவ்ரி திங் அப்பா, வாட் எவர் அப்பா. நாங்க மேலோட்டமா நாங்க பாக்குறோம்ப்பா, ஆனா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். எங்க சபையில இருக்கிற எல்லா குறைகளையும் அப்பா உடைய கண்கள் அப்பா ஸ்கேன் பண்ணி கொண்டு இருப்பதற்காக சோத்திரம் அப்பா. அந்த காலைவேல அப்பா சபை அங்கத்தினராக டிசைபிள்ஷிப் ட்ரைனிங்ல அப்பா அநேக ப்ராசஸ்ல நாங்க கடந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களை நீங்க ட்ரெயின் பண்றீங்க, உங்களுடைய சீஷர்களாக எங்களை நீங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு வருகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். த ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் அப்பா. அவர் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் எங்களுக்கு நீங்க கண்டித்து உணர்த்துற தெய்வமா இருக்கிறீங்க இந்த காலைவேல அப்பா. என்னென்ன குறைகள் எங்கள்ல இருக்கிறதோ தகப்பனே அப்பா, நாங்க
வசனத்தின்படி அப்பா நாங்க கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி வாழ்கிறவர்களாய், அதன்படி நாங்க செயல்படுகிற பிள்ளைகளாய் இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. நாங்க எல்லாரும் வீக் பெர்சன்ஸ் அப்பா. எங்கள விசுவாசத்திலே தேறினவர்களாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்கள கொடுத்து நாங்க ஒரு உபயோகமற்ற பாத்திரமா இந்த நாள்ல இருக்கலாம். ஆனா உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளால வரும்போது எங்களை அப்பா உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு ஆறுதலின் பாத்திரமாக, அநேகருக்கு தேறுதலின் பாத்திரமாக எங்களை நீங்க உருவாக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. நீங்க வந்தாதான் அப்பா ஆண்டவரே இயேசு ஏறினதுனால தான் அந்த கழுதைக்கு ஒரு மகிமை வந்தது. அது மாரி எங்க லைஃப்ல அப்பா ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க அப்பா. ஆண்டவரே நாங்க உண்மையே சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கற்றுக்கொடுங்க அப்பா. ஆண்டவரே நாங்க உம்மிடம் அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு உம்முடைய கற்பனைகள் கட்டளையின்படி நடப்பதற்கு இந்த காலை வேளையில அப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்க சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அப்ப எல்லா அந்த சபையிலே வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் அப்பா, இணைந்திருக்கிற பெற்றோர்கள் அப்பா, இணைந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் கருத்துக்களால ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. தேவன் விரும்புகிற குடும்பங்களாக அப்பா நியூ ஹோப் ஃபேமிலி சர்ச்ல யுனைட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பக்தியுள்ள குடும்பமாக அப்பா நீங்க மாற்றி கொடுங்க அப்பா. ஆண்டவரே எந்த குடும்பங்கள்ல என்ன குறைவுகள் இருந்தாலும் தகப்பனே ஆவியானவரே இந்த காலை வேளையில அப்பா நீங்க அசைவாடி எங்களை பெர்ஃபெக்ட் பண்ணுங்க அப்பா. You had to teach us, Appa. You had to train us, Appa. You had to lead us, Appa, like a father. You had to lead us, Appa. இந்த காலை வேளையில எங்களை நாங்க தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய கரம் அப்பா எங்களை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே அப்பா. நீங்க எங்க சபையை கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அப்பா. யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர், த ஹோலி ஸ்பிரிட் அப்பா. ஆண்டவரே எங்களை த பெஸ்ட் டிசைபிள் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அப்பா கற்றுக் கொடுங்க அப்பா. அந்த கருத்துக்களால் அந்த காலை வேலையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதி கன மகிமையெல்லாம் அங்க அப்பாவுக்கே செலுத்துறோம் அப்பா. தொடர்ந்து அப்பா ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க. நாங்க எடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆமேந்து நீங்க பதில் கொடுப்பீங்க என்று அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்க ஜெபத்தை கேட்டல் எங்களை அனுபவிக்க பரம்பிதாவே ஆமென்.